ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஆந்திரா மாடல் கத்திரிக்காய் மசாலா தொக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மசாலா கத்திரிக்காய் தொக்கு சூப்பராக இருக்கும். வேர்க்கடலை, கொஞ்சோண்டு தனியா, புளி, வெங்காயம், பூண்டு, தேங்காய், அவ்வளோதான் இதுக்கு நம்ம எடுத்துருக்கோம். கம்மியான மசாலா போட்டு தான் நம்ம செய்ய போகிறோம். இதை எல்லாத்தையுமே ஒன்றா மிக்ஸி ஜாரில் போட்டுக்குங்க. போட்டுட்டு அது கூடவே கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சம் குழம்பு தூளும் போட்டு உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பிஞ்சான கத்திரிக்காவாக என்கிட்ட இருக்குது. அந்த கத்திரிக்காவோட மேல் காம்பெல்லாம் எடுத்துட்டு அதை நல்லா 4 பக்கமாக கீறி எடுத்துக்கணும். உள்ள சொத்தை எதுவும் பூச்சிலாம் இல்லாமல் இருக்கா அப்படி சொல்லிட்டு புழுலாம் இல்லாமல் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்துக்குங்க. நல்லா க்ளீனாக இருக்கிற கத்திரிக்காவை எடுத்து நம்ம 4 வாட்டமாக கட் பண்ணிக்கிறோம். அடியில் கட் பண்ணிடக்கூடாது. ஒரு பக்கம் அப்படியே இருக்கணும். ஒரு பக்கம் மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதே மாதிரி எல்லா கத்திரிக்காவையும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம். நம்ம அரைச்சி வச்சிருக்கிற அந்த மசாலாவை இது உள்ளே வச்சு நம்ம ரெடி பண்ணிக்க போகிறோம். இது ரெடி பண்ணதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு நம்ம தொக்கு செஞ்சிட போகிறோம். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே இந்த மசாலா ஸ்டஃபிங் எல்லாம் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே குக்கிங் ப்ராசஸும் முடிஞ்சிடும். இந்த ஆந்திரா மசாலா தொக்கு தோசைக்கு, இட்லிக்கு, தயிர் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். சாதத்தும் கூட போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு வானலை வச்சு வானலில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காய் எல்லாத்தையும் அந்த வானலில் போடணும். போட்டதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் ஒட்டியிருக்கோம் இல்லைங்களா மசாலா, அதில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இந்த கத்திரிக்காய் மேலேயே ஊற்றிட்டு அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விடணும். ரொம்ப கிண்டக்கூடாது. கொஞ்சம் குக்கிங் ஆனதுக்கப்புறம் தான் கிண்டி விடணும். அப்போ தான் அந்த ஸ்டஃபிங்லாம் வெளில வராமல் சூப்பராக இருக்கும். அந்த காரம், இனிப்பு, புளிப்பு கலந்த மாதிரி இருக்கும். அந்த வெங்காயத்தோடைய இதில் ரொம்ப டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இந்த மசாலாலாம் கலந்து புளிப்பும் நம்ம புளி கொஞ்சோண்டு போட்டிருக்கோம். அதனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம், புளிப்பு எல்லாம் சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காய் கிடைக்கும் போது செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சுவையான ஆந்திரா கத்திரிக்காய் மசாலா தொக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி பரட்டி விட்டுக்குங்க. பரட்டி விட்டதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் இருக்கிற அந்த மீதி இருக்கிற மசாலாவில் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி அதையும் கரைச்சி அது மேலேயே ஊற்றிக்கிங்க. அப்போ தான் நல்ல தொக்கு நம்மளுக்கு கிடைக்கும். சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கெல்லாம் சூப்பராக A1 இருக்கும். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுக்க தான் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதும் தெரியும். நல்லா இருந்தாலும் எங்களுக்கு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட்ஸ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.